இவங்கெல்லாம் பேசுவாங்க, அண்ணாவை போல வருமா, பெரியாரை போல வருமா, ஈவே ராமசாமியை தெரியாதா, அவர் சாதியை ஒழித்தார் என்று பேசினார். ஆனா நான் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்க, இந்த மண்ணோடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எனக்கு மிக மிக பிடித்தது வைகுந்தர் செஞ்ச வேலை தான். 1809 பிறக்கிறாரு. பிறந்து சாதிக்கு எதிராக போராட்டம் செய்யறாரு. இங்க வந்த திருவிதாங்கூர் மன்னர் கிட்ட அவரை பத்தி சொல்றாங்க, மேல் சாதியினர் சொல்றாங்க, இவன் சாதிக்கு எதிராக ரொம்ப போராடுறான், இவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு. இங்க இருந்து திருவனந்தபுரத்திற்கு தரதரதரன் அடிமையை போல, சிறைவாசியை போல இழுத்தே செல்லப்படுறார் ஐயா வைகுந்தர். இழுத்து செல்லப்படும் போது கல்லடி பட்டு கற்களால் எறிகிறாங்க. சாதியை ஒழிக்கணும் போராடுவியா, சாதியை ஒழிக்கணும் போராடுவா என்று கல்லை வைத்து எரிந்தார்கள் மேல் சாதியினர் ஐயா வைகுந்தர் மேல. திருவனந்தபுரத்துல மன்னர் இருக்கிறாரு, மன்னர் விசாரணை செய்யறாரு. மன்னர் கேட்கிற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லாம நல்ல தில்லா திமுறா தைரியமா நின்னாரு தமிழர் வைகுந்தர். அவர் ஏன் அப்படி நின்னாரு தெரியுமா? என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீ யார்? நீ மன்னர், எனக்கு மன்னர் இல்ல, எனக்கு மன்னர் இல்ல. நீ கேட்கிற ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வைகுந்தரை கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க. நாஞ்சில் நாட்டு மக்கள், குமரி மாவட்ட மக்கள் போராட்டம் பண்றாங்க, மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்க. அப்ப அந்த மன்னர் சொல்றாரு, ஒரு கைச்சீட்டு எழுதி கொடுத்துட்டு போங்களே, நான் உங்களை விடுதலை செஞ்சிடறேன் அப்படின்னு. கைச்சீட்டு எழுதி கொடுக்கல, மன்னரை மன்னராவே மதிக்கல. ஏன்? அவன் சாதிய கொடுமையை, மக்கள் கிட்ட சாதிய கொடுமையை ஏவி விடக்கூடிய ஒரு மன்னரை மன்னராகவே மதிக்கல. அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லல. அவன் ஒரு கைச்சீட்டை எழுதிட்டு போ, நான் உன்னை விடுதலை செய்யறேன்னு சொல்லும் போதும் கைச்சீட்டை எழுதி கொடுக்கல. வேற வழியில மக்கள் போராட்டம் வெடிக்குது. போகும்போது கல்லடி பட்டு மன்னருடைய அரசவைக்கு போன, சிறைச்சாலைக்கு போன வைகுந்தரை விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் சாதி ஒழிப்பு போராளி வைகுந்தரை பல்லக்கிலே ஏற்றி கொண்டு வந்தார்கள், இந்த சாமி தோப்புக்கு கொண்டு வந்தார்கள். சாதி ஒழிப்பு போராளிக்கு நாஞ்சில் நாட்டு மக்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த மரியாதை அது. வந்ததுக்கு அப்புறம் சாமி தோப்புல இருக்கக்கூடிய முந்திரி கிணற்றுல, முன்னாடிலாம் அப்போ அந்த காலத்திலோட வழக்கம், ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல இருந்தா குடிநீர் மக்கள் எடுத்துக்கணும். ஆனா முதல்ல அவர் என்ன பண்றாரு, சாமி தோப்புல முந்திரி கிணற்றுல எல்லா மக்களுக்கும், எல்லா சாதியினருக்கும் வந்து குடிக்கக்கூடிய அளவுல எல்லா சாதியினருக்கும் ஒரு பொதுவான கிணற்றை தன்னுடைய இடத்துல கட்டி சாதியை ஒழித்தார் இந்த மண்ணின் மகன் வைகுந்தர். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் தோன்றுறாங்க. அப்படி எல்லா சாதிக்கும் பொதுவா கிணறு, பொது கிணறு வந்தது, அடித்தளம் போட்டது இந்த மண்ணுல தான். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி போராளி புரட்சிக்காரர் வைகுந்தர் இந்த மண்ணுல போட்ட விதை 200 ஆண்டுகள் கழித்தும் இந்த மக்களால் வீரியமாக பின்பற்றப்படுகிறது. அதுதான் உண்மையான சாதி ஒழிப்பு. நீ வா, என்ன பேசியிருப்பாங்க? தலப்பாக கட்டக்கூடாது, பெண்கள் மேலாட போடக்கூடாது, ஆண்கள் முட்டிக்கு மேலதான் சட்டை போடணும், முட்டிக்கு மேலதான் துணியை போடணும். அப்படிப்பட்ட ஒரு சாதிய வன்கொடுமை தாண்டவமாடிய ஒரு இடத்துல தலப்பாக கட்டு, கண்ணாடி முன்னாடி நில்லு, கடவுள் என்ன கடவுள், கோயிலுக்குள்ள அவ என்ன விடாம இருக்கிறது, நீதான்டா கடவுள், கண்ணாடி முன்னாடி தலப்பாக கட்டி நில்லு, நீதான் கடவுள், உனக்கு நீதான் கடவுள் என்று வற்புறுத்திய மகன் வைகுந்தர். இந்த மண்ணுல மார்ஷல் நேசமணி பிறந்ததுக்கான காரணம், மார்ஷல் நேசமணி போன்றவர்கள், PS மணி போன்றவர்கள், நத்தானியால் போன்றவர்கள் புரட்சி செய்வதற்கு முன்னாடியே கலாச்சார புரட்சி செய்த மன்னன் மகான் ஐயா வைகுந்தர். இன்னும் மாறலங்க, அப்படியே இருக்குங்க, அப்படியே இருக்கு. காசு மற்ற கோயில்களை போய் பாருங்க, இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய மற்ற கோயில போய் பாருங்க, அர்ச்சனை பண்ணணும்னா காசு, தமிழ்ல அர்ச்சனை பண்ணா காசு, தேங்காய் பழம் உடைக்கனா காசு, உங்க குளம் கோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணா காசு. ஆனா இங்க அப்படி கிடையாது, மக்கள் வாரி கொடுக்குறாங்க. உண்மையிலே சாதி ஒழிப்புனா இதாங்க. வைகுந்தரை பத்தி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்களா? இல்ல நம்ம பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசியிருக்கிறாரா? உண்மையிலே நீங்க இவரைத்தானே பேசணும். வைகுந்தரையும் வள்ளலாரையும் தவிர்த்து இந்த மண்ணுல சாதி ஒழிப்பு போராளி யாரும் கிடையாது. பேசுவாங்க, ஈவே ராமசாமியை தெரியாதா என்று பேசுவார்கள். ஈவே ராமசாமி மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு தலைவர் ஒரு மனிதரே கிடையாது.
எங்க 1928ஆம் ஆண்டுங்க மே 28ஆம் நாள் இந்த ஈவே ராமசாமி சுயமரியாதை கல்யாணம் ஒன்று பண்ணி வைக்கிறார். சுயமரியாதை கல்யாணம். ஒரு மணமகனுக்கு 2 பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாருங்க. இது எங்கேயாவது அடுக்குமா யோசிச்சு பாருங்க. செஞ்சாரு. கேட்டா பெண் விடுதலை பேசுறீங்க. பெண் விடுதலை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில எங்கள் அக்கா ஆன்சி சோபாராணி அவர்கள், நானு, இந்த பெண்கள்லாம் வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லுவாங்க? உங்க அமைச்சர், உங்க எம்எல்ஏ மனோ தங்கராஜை கேட்டா இது திராவிடம் போட்ட பிச்சை என்று பேசுவார். நாங்க பெரியார் உருவாக்கி கொடுத்த சூழ்நிலை தான் பேசுவாங்க. சரினே, அதெல்லாம் இருக்கட்டும். இது பெரியார் போட்ட பிச்சை தானே. அப்புறம் ஏன் திமுகவில் கனிமொழியை தவிர வேற பெண்களே இல்ல? ஏன் இல்ல? வாரிசு அரசியல் முறைதான். தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருப்பாங்க, அவங்க யாரு? எம்எல்ஏ தங்கப்பாண்டியனுடைய வாரிசு. திமுகவில் பெண்கள் வாரிசு முறையில தான் வர முடியும், இல்லைன்னா கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பெண்கள் எல்லாம் 33 விழுக்காட்டுக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், நாங்கள் கேட்காமலேயே பெண்கள் பயணிக்கிறோம், நாம் தமிழர் கட்சியில பயணிச்சோம், நாங்கள் கேட்காமலே மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சமபங்கு வழங்கிய ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். பெண் விடுதலை யார் கொடுத்தது? நாம கொடுத்திருக்கோம். இந்த மண்ணின் மக்கள் நாம நமக்கான உரிமைகளை எடுத்துக்கொண்டோம். யோசிச்சு பாருங்க. 50 விழுக்காட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முதல்ல இங்க பாதுகாப்பு இருக்கா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுடைய எண்ணிக்கை ஓராண்டுக்கு 3800 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்தது. இன்னைக்கு அது டபுள் மடங்காக மாறி இருக்கு. அதுல மிக முக்கியமாக 80 விழுக்காட்டுக்கு மேல இருக்குது போக்சோ தான். 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து விடுகிறார்கள். செய்யறது யாரு? திமுக காரங்க. 10 நாளுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் 2.5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தாரா இல்லையா? திமுக காரனுக்கு எப்படி அந்த தைரியம் வருது? எங்க இருந்து தைரியம் வருது? கனிமொழி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் பந்தோபஸ்துக்கு வந்த பாதுகாப்புக்கு வந்த பெண் காவல்துறையிடம் பாலியல் சீண்டல் செய்தது இதே திமுக. பாலியல் வன்கொடுமை பெண் காவலரிடமே செய்யறார் திமுக காரன். காரணம் என்ன? நடப்பது டாடியின் ஆட்சி. என்ன செய்து விடுவார் டாடி? 2024ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிய திமுகவினுடைய ஆதரவாளர், அப்பாவுக்கு தெரிந்த ஒரு நபர், திமுகவின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு தெரிஞ்ச நபர் ஞானசேகரன் எவ்வளவு தூரம் பாதுகாத்தாங்க. அந்த பெண் தைரியமா வந்து புகார் கொடுக்குது. குற்றவாளி ஞானசேகரன் திமுகவின் ஆதரவாளர், நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் போராடி நடவடிக்கை எடுக்க வச்சோம் எதிர்கட்சிகள். காரணம் இதான். திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்கள், உதயசூரியனுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்கள், அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்கள், உங்க வீட்டுல பொம்பளை புள்ள இருந்துச்சுன்னா உங்களை பெற்றது ஒரு தாய் தான், உங்களை கட்டிக்கிட்ட மனைவியும் ஒரு தாய் தான், உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் ஒரு தாய் தான், நீங்கள் பெற்று போட்டதும் உங்களுடைய மகளும் ஒரு பெண்ணா. இந்த நாட்டில் பெண்கள் தைரியமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு வாக்களிக்கலாமா? 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி, ஏன் இதை நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பிப்ரவரி 19ஆம் தேதி மட்டும் 12 பெண்கள், ஒரு நாள்ல 12 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உள்ளனர். யார் ஆட்சியில? திமுகவின் ஆட்சியில. எடுத்த நடவடிக்கை என்ன? 6000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், இந்தியாவிலே நான் தான் நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொல்றார். யார் நம்புறது? அறிவார்ந்த மக்கள், குமரி மாவட்ட மக்கள், நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். மதத்துக்கு விலை போகலாமா? நமக்காக போராடிய அத்தனை பேரும் நம்மளை தமிழர் என்றுதான் அடையாளப்படுத்துறாங்க. திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்றுதான் கொண்டு வந்தாங்க.
அதுக்கு முன்னாடி நாஞ்சில் தமிழர் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. 1800களில் ஐயா மோசஸாக இருக்கட்டும், சாலமன் அவர்களாக இருக்கட்டும், மலையாளி எதிர்ப்பு இயக்கம் என்றுதான் ஆரம்பித்தார்கள். நம்மளை தமிழர் என்றுதான் நம்முடைய தலைவர்கள் நம்மளை அடையாளப்படுத்தினார்கள். இந்து என்றோ கிறிஸ்துவன் என்றோ யாரும் அடையாளப்படுத்தல, இஸ்லாமியர் என்றோ யாரும் அடையாளப்படுத்தல. நாம் தமிழர்கள், மொழியால் தமிழர்கள், இனத்தால் தமிழர்கள், இனத்தால் தமிழர்கள். கேரளாக்காரன் இங்க வந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போறானே, ஏன் கேரளாவில் மலை இல்லையா? மலைகளின் தேசம் அது, மலைகளின் தேசம் இது. கன்னியாகுமரியில், திருநெல்வேலியில், தென்காசி மாவட்டத்தில் மட்டும் மலையை வெட்டி எடுத்துட்டு போறானே, காரணம் என்ன? காரணம் என்ன? இங்கே இருப்பது எல்லாம் தமிழர்களின் மலைகள். மலைகளை அடித்து கொன்றால் தமிழனுக்கு ரோஷம் இருக்காது, அதான் காரணம். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய 80 விழுக்காடு எம்சாண்ட் கேரளாவுக்கு கொண்டு போகப்படுகிறது, கேரளாவில் விற்கப்படுகிறது. எம்சாண்டு கேரளாவில் உற்பத்தி செய்ய முடியாதா? செய்ய முடியாது, தடை போட்டு வச்சிருக்கான். காரணம் என்ன? அவன் மலைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பத்திரமாக கடத்தி செல்ல வேண்டும். உத்தரவு போட்டது யாரு? அந்த நாட்டின் முதலமைச்சர். யார் அந்த முதலமைச்சர்? பினராயி விஜயன். ஏன்? அவன் மானமுள்ள மலையாளி, அதனால் அவன் மலைகளை பாதுகாத்து வைக்கிறான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக. தமிழ்நாட்டை ஆளுவது யார்? தமிழரா? தமிழரா? தெலுங்கர். நீங்க தெலுங்கர் நம்மை ஆளுகிறார் என்ற உண்மையாக தெரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட்டம் போடுறோம். ஒரு தெலுங்கர் கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வாக்களிங்க. ஒரு தெலுங்கர் எப்படிங்க தமிழருக்கு உண்மையாக இருந்து வேலை செய்ய முடியும்? செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? முடியாது, முடியாது. ஒரு காலகட்டத்தில் இருந்ததுங்க, திருநெல்வேலினா அல்வா ஃபேமஸ், பழனினா பஞ்சாமிர்தம் ஃபேமஸ், திண்டுக்கல்னா பூட்டு ஃபேமஸ், கோயம்புத்தூர்னா கிரைண்டர் ஃபேமஸ். இப்படிலாம் இருந்தது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிற்றுண்டியை கொடுத்து அந்த சிற்றுண்டி வந்து ஃபேமஸ் அப்படின்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா? கன்னியாகுமரினா ஃபேமஸ் என்னது? கனிம வள கொள்ளை. திருநெல்வேலினா ஃபேமஸ் என்ன? மலை குவாரிகள். திண்டு கல் இல்லை, கல்லெல்லாம் எடுத்துட்டான். திண்டு குழி. திண்டுக்கல்லாம் முதல்ல பூட்டு இருந்தது, இப்போ பூட்டுலாம் இல்லை, போனா குழி தான். கன்னியாகுமரி மாதிரி அது அழகான பிரதேசம். திண்டுக்கல்லை பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும். நீங்க கோச்சிக்காதீங்க, உண்மையிலே சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும். இன்னைக்கு அதை பார்க்க ரொம்ப மோசமா இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைங்க. தென்காசி ராதாபுரம் பிரச்சனையா, கூடங்குளம் பிரச்சனை, அணுமின் நிலைய பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை கையில் அடிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. இவர்கள் கையில தான் நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா? இவர்கள் கையில தான் தமிழர்களின் ஆட்சி அதிகாரம் இருக்கா?